மாஸ்டர், நான் இப்பதான் சுப்ரீம் ஏஞ்சல் பொசிஷனுக்கு வந்திருக்கேன். ஆனா என் வேலை இன்னும் முடியல. நான் மலை இறங்கணும். எனக்கு தெரியும். இப்போ நீ எவ்வளவு பிரேவ் அண்ட் போல்டா இருந்தாலும் சரி, உன்கிட்ட சென் ஃபேமிலிக்கு எதிரா எந்த ஆதாரமும் இல்ல. 10 வருஷம் ஆனாலும் நீ எதையும் மறக்கல. என்னால மறக்க முடியாது. இது என்னால என்னைக்கும் மறக்கவே முடியாது. உன்னுடைய எதிரி பெரிய குடும்பத்தை சேர்ந்த சோ ஃபேமிலி. அவங்க பயங்கரமான ஆளுங்க. இதுக்கு முன்னாடி உனக்கு ஆபத்து ஏற்படுங்கிறதுனால தான் நான் உன்னை பழிவாங்க போக விடல. மாஸ்டர், நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு இன்னும் அவ்வளவு திறமை வரல. நீ கொஞ்ச நாள் தான் பிராக்டிஸ் பண்ணிருக்க. குறைஞ்சது ஒருத்தர் 10 வருஷமாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு பழைய ஏஞ்சல்ஸோட சக்தி கிடைக்கும். நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதா? இப்ப நான் உன்னை சென் ஃபேமிலிய பழி வாங்கறதுக்காக அனுப்புறேன். நான் ஜோஹோ ஃபேமிலிய என்னோட காலில் விழ வைப்பேன். அப்பதான் என்னோட கோபம் அடங்கும். இங்க பாருப்பா, இந்த உலகத்துல நல்ல மனசும் அன்பும் கூட இருக்கணும். நான் சுத்தி பார்க்க மவுண்டன் இறங்கி போனப்ப உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும்னு நினைச்சேன். இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு. நாம கீழே போகலாம். போனதும் உனக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்க போறேன். மாஸ்டர், நீங்க எனக்கு நிஜமாலுமே கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? முட்டாள்! இது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம். இதை நீ அவமதிக்காத, புரியுதா? லின் ஜோஜோ ரொம்ப அழகா இருப்பா. இங்க பாரு, உனக்கு இந்த பொண்ணு கண்டிப்பா பிடிக்கும். மாஸ்டர், எனக்கு தெரிஞ்சு நீங்க தரகர் வேலை பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். உனக்கு விளையாட்டு அதிகமாயிடுச்சு. நில்லு. சென் ஃபேமிலிய பழி வாங்கினதும் நீ அங்கேயே டீச்சர் பொறுப்பை ஏத்துக்கணும். இனிமே நீதான் அந்த ஸ்கூலுக்கு டீச்சர். எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கணும். கண்டிப்பா மாஸ்டர். எனக்கு புரிஞ்சுது. பாய் பாய். அவரு மவுண்டன்ல பார்த்த அந்த தாயோஸ்ட் தானே? அவர் எதுக்கு திடீர்னு ஏன் எதிரில வந்து நிக்கிறாரு? மாஸ்டர் அரேஞ்ச் பண்ண மேரேஜ் ப்ரப்போசல் இங்க தான் நினைக்கிறேன். ஓகே, நான் வந்துடுறேன். ஜியாங் கிட்ட இருந்து நமக்கு 100 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு. எதிர்காலத்துல நம்மளோட ஃபேமிலி ரொம்ப செழிப்பா இருக்கும். ஜியோவோட பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, அந்த பையன் உங்க ஃபேமிலியிலேயே மூத்த பையன் தெரியுமா? என் பொண்ணு மட்டும் அந்த குடும்பத்துல வாக்கப்பட்டா அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம செலிப்ரேஷன்ல இவர் எதுக்காக வந்துகிட்டு இருக்காரு? ஹலோ, என் பேர் சென்ஷான். கல்யாண ப்ரப்போசலுக்காக வந்திருக்கேன். என்ன ப்ரப்போசல்? எனக்கும் உங்களோட பொண்ணு ஜியோஜிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு என்னோட மாஸ்டர் ஆசைப்படுறாங்க. நீ ஒரு டயோஸ், நீ ஒரு மலைவாசி. உனக்கு சிட்டி பொண்ணு வேணுமா என்ன? நான் டயஸ்டா இருக்கலாம். அங்க இருக்கிற ஃப்ளவர்ஸ் கூட நான் வளர்ந்துருக்கேன். என்கிட்ட அதோட ஸ்மெல் இருக்கு. மாஸ்டர் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்க பொண்ணு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். அப்பனா நீ தேடி வந்த பொண்ணு அது நான் இல்ல, நான் படிச்ச பொண்ணு. உனக்கு தெரியாது. இங்க பாருமா, நான் உன்னை காதலிச்சு இங்க வரல. கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படும். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா உங்க எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடும். இது ஏதோ ஒரு கிழமை எழுதியிருக்கான். உனக்கு அவரெல்லாம் எப்படி தெரியும்? அவர் ஏன் உன்னை கட்டிக்க சொல்லி எழுதியிருக்காரு? இந்த கல்யாணம் எல்லாம் நடக்காது. நீ வெளியே போ. பாருங்க, இந்த ஆளுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு.
இவருக்காக நீங்க ஏற்கனவே நிறைய சொத்துக்களை அழிச்சிருக்கீங்க. நீ எங்க அப்பாக்கு சொல்றியா? எங்க அப்பா ஒன்னும் உன்ன மாதிரி இல்ல. பேசும்போது யோசிச்சு பேசுங்க. நான் இந்த மருந்தை வாங்குறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் உனக்கு தெரியுமா? எத்தனையோ டாக்டர்ஸ் இந்த கிழவனுக்கு வைத்தியம் பார்த்திருக்காங்க, ஆனா ஒன்னும் வேலைக்காகல. ஆனா இப்ப நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த மருந்து வேலைக்காகும் நினைக்கிறீங்களா? இது என்ன மருந்துன்னு எனக்கு தெரியாது. அங்க இருக்கிற தாயோஸ் தான் இத கொடுத்தாங்க. என்னது? ஒரு தாய் ஈஸ்ட் இத கொடுத்தாரா? நீங்க என்ன பண்றீங்க? நம்ம அப்பாவை கொல்ல பாக்குறீங்களா? அவர் இந்த உலகத்துக்கே மாஸ்டர். பாருங்க, இந்த மருந்து கண்டிப்பா வேலை செய்யும். அப்பா, இந்த மருந்து நிஜமாவே வேலை செய்யும் நீங்க நினைக்கிறீங்களா? அந்த தாயிஸ்ட் ஒன்னும் சாதாரணமானவர் இல்லம்மா. அவர் பறந்து போறத நானே என் கண்ணால பார்த்தேன். சந்தேகமே இல்ல, நிச்சயமா இந்த மருந்து வேலை செய்யும். அப்பா, இந்த விஷயத்தை நீங்க வெளியில சொல்லாதீங்க. யாராவது கேட்டா உங்களை பார்த்து சிரிப்பாங்க. இது போக போக உனக்கே புரியும். அண்ணா, நீங்க அப்பாவை கொல்ல பாக்குறீங்க. நான் இவரோட உயிரை காப்பாத்த பாக்குறேன். ஜியாங் ஃபேமிலில ஒருத்தரா நீங்க இந்த மருந்து அப்பாவுக்கு கொடுக்கறத நாங்க அனுமதிக்க மாட்டோம். இவர் தேவையில்லாம செத்துருவாரு. சொல்லிட்டேன் உங்களுக்கு. அங்கிள், உங்க வாயில எப்பவுமே நல்ல வார்த்தையே வராதா? எப்பவுமே சொத்துதான் முக்கியமா? ஒரு நிமிஷம் அங்கிள். அந்த தாயஸ்ட் கொடுத்த மருந்து மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா, ஒருவேளை இவருக்கு என்ன நடந்தாலும் அதுக்கான பொறுப்பை கண்டிப்பா நீங்க தான் ஏத்துக்கணும் அங்கிள். நீ என்னதான் இப்ப சொல்ல வர? ஒருவேளை இந்த கிழவனை உங்களால காப்பாத்த முடியலன்னா இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் பதவியை எனக்கு கொடுத்தாகணும். அது மட்டும் இல்ல அங்கிள், இந்த குடும்பத்தோட தலைவனா நீங்க என்ன ஏத்துக்கிட்டே ஆகணும். என்ன சொல்றீங்க? சரியா சொன்னப்பா. இந்த கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டாதான் நீங்க இந்த கிழவனுக்கு மருந்தை கொடுக்க முடியும். வாய்ப்பே இல்ல. நீங்க தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. சரி, ஏத்துக்கிறேன். அப்பா, இதெல்லாம் அவங்களுடைய திட்டம் மட்டும்தான். தயவு செஞ்சு அதுல மயங்கிடாதீங்க. எனக்கு அந்த தாயஸ்ட் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டாரு.